ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 1919 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதோட மீனிங் என்னென்னா, உங்களால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உருவாகும். உங்களுக்கு இல்லைன்ற விஷயம் ஏற்படாது. உங்களுக்கு தேவையானது யூனிவர்ஸ் கொடுக்க தான் போகுது. நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. நீங்கள் 4 பேரை சந்தோஷம் பண்ணக்கூடிய, பொருளாதார ரீதியாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாக போகுது அப்படின்றது தான் மீனிங். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு மீனிங் ஆகும். இந்த நம்பர் டைப் பண்ணுறப்பவும் இந்த மாதிரி நான் இருக்கணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கமெண்ட் செக்ஷனில் இந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். இப்போது டாரோ ரீடிங்கில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க உங்களோட பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவீங்க. பணத்தை சேர்க்கறதுக்கு, உங்களோட பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் இதுலேயே டைம் ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலிக்கு பெருசாக டைம் கொடுக்க முடியாது. உங்களோட ஃபினான்ஸ் ஓரியன்டான விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. பட் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கனால கொஞ்சம் டயர்டாக ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வேலை பண்ணணுன்னா அதை மீறி ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக உங்களோட வேலைகளில் இருக்க ஆரம்பிப்பீங்க. முன்ன இருந்ததை விட இந்த வாரம் உங்களோட ஒர்க்குக்கு நீங்களாக ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே அதெல்லாம் உங்களோட ஃபுட்டு இதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்குவீங்க. கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பீங்க ஃபுட் வைஸ்லாம். ஸோ இதில் உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதனால் உங்களோட ஹெல்த் வைஸும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களோட ஃபேமிலி ரீதியான விஷயங்களை தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆகலாம். நீங்கள் கன்வே பண்ண முடியறத உங்ககிட்ட உங்களோட பார்ட்னர் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கரெக்டாக கன்வே ஆகாமல் போகும். அதனால ஒரு குட்டி குட்டி கேப் வர்றதுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். இது ஈஸியாக சரியாகக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஃபேமிலிக்கு அப்படின்னாலே அது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டிலே தான் ஆகும். அதனால அவசரப்பட்டு சில லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ண வேண்டாம். இப்போ மியூச்சுவல் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் எல்லாம் நீங்கள் இமீடியட்டாக அதை பிரேக் பண்ணி எடுக்க வேண்டாம். உங்களோட அவசர தேவைக்கு ஃபினான்ஸ்க்கு அது ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். எந்த பணத்தை நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சப்போஸ் அது உங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்குன்னா யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ட்டை கேட்டுட்டு நீங்கள் அதுக்குண்டான முடிவெடுங்க. பண ரீதியான விஷயத்தில் மட்டும் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட கால் சம்மந்தப்பட்ட, முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் சரியாகிட்டு வரக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட பொருட்கள், ஜுவல்ஸாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், நீங்களே எங்கேயாவது தவற விட்டுட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்களா, உங்களோட பேக் பத்திரமா இருக்கா, நீங்கள் எனிதிங் உங்களோட வாட்டர் பாட்டில் பத்திரமா வச்சுக்கிறீங்களா, உங்களோட பொருட்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். வேறு யாரும் எடுக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் தவறுதலாக மிஸ் பண்ணி எங்கேயாவது வச்சுட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால கிளம்புறதுக்கு முன்னாடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போனோம், கரெக்டாக வந்திருக்கோமா, இந்த இடத்துல உட்காந்துருந்தோமே திருப்பி எல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்றத ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபோன், ஏதாவது பென், எதுவாக இருந்தாலும் எல்லாம் பத்திரமா நான் எடுத்துக்கிட்டேன்னா என் பேக்கெட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சா, இப்போ கிளம்பலாமா அப்படின்னு ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு
நல்ல ஒரு தைரியமாக இருப்பீங்க. இந்த வாரம் எதையும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். சில நேரத்தில் உங்களோட கையில் காசே இல்லை, இது என்ன நான் நினச்சது என் கையிலேயே இல்லை அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு பயங்கர தன்னம்பிக்கை இருக்கும். அதை பார்த்தே உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்களோ கொஞ்சம் கூட தயங்காமல் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் அந்த பணத்தை இன்னும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த பண ரீதியான சப்போர்ட்லாம் ஆன் டைமுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் நீங்கள் டேக் கேர் பண்ணணும். நீங்கள் ரொம்ப பழைய விஷயத்தை யோசிப்பீங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள், போனது வந்தது தேவையில்லாதது, அதை வச்சு ஒன்றுமே இப்போ பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டை யோசிக்கிறீங்க. அந்த பாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ இந்த ரைட் நவ் என்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்றத மட்டும் யோசிங்க. இதை வச்சு எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கோங்க. அது உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களோட வேலையாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, பழசை பேசாதீங்க. இப்போ இன்னைக்கு இது என் கையில் இருக்குது, நாளைக்கு இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற யோசனைகள், அப்படின்ற வார்த்தைகள், அந்த டிஸ்கஷன் மட்டுமே நீங்கள் யார்கிட்ட பேசுறதுனாலும் அப்படி ஒரு டிஸ்கஷனை மட்டுமே பேசுங்க. பழசை பேசுறது உங்களுக்கு கரெக்டாக இல்லை, ஏன்னா இருக்கிறத பார்க்காம விட்டுருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப சூப்பராக படிப்பீங்க, நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 100% அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. புது வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பர்டிகுலராக இந்த வேலைக்காக நான் எக்ஸாம் எழுதுனேன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுலெல்லாம் நீங்களுமே ரொம்ப சிறப்பாக ஈடுபடுவீங்க. உங்களுக்கு எந்த திருஷ்டியுமே இல்லை, ரொம்ப கிளியரான எனர்ஜி இருக்குது. இப்போ உங்களோட மைண்டை நீங்கள் இப்போ எப்படி வேணாலும் டேம் பண்ணலாம். இப்போ நீங்கள் நெகட்டிவாக ஏதாவது ஹேபிட்ஸ்குள்ளே போகணுன்னா அது ஈஸியாக டேம் ஆகிடும், ஈஸியாக அதுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு தப்பான பழக்கம் இல்லைன்னா கூட ஈஸியாக அட்ராக்ட் ஆகி போயிடுவீங்க. ஸோ இப்போ உங்களை சூப்பராக டேம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இப்போ ரொம்ப ஈஸி, எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லை உங்களை நீங்கள் ஷேப் பண்ணிக்கிறதுல. ஸோ இந்த டைமு உங்களை நீங்கள் ஷேப் பண்ணிக்கக்கூடிய டைம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான டைம். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க. உங்களோட ஃபினான்ஸும் சரி, உங்களோட ஒர்க்கும் சரி, உங்களோட ஃபேமிலியும் சரி, எல்லாமே பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு லேண்டு வீடு வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ்மே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு உண்டான அட்வான்ஸ் பேமெண்ட் போடுறது, அந்த இடத்துக்கு உண்டான சில வேலைகள்லாம் பார்க்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் இப்போ இருக்குன்னா அதெல்லாம் இந்த வாரம் பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்படும். இதுதான் நம்பர் 2 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1919 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். நீங்கள் நல்லதாக நினச்சிங்கன்னா நல்லது நடத்துக்குவீங்க, நீங்கள் கெட்டதாக நினச்சிங்கன்னா கெட்டதை நடக்க வச்சுக்குவீங்க. ஏன்னா உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ரொம்ப ரிலாக்ஸ்டான டைம். இப்போ உங்களோட மைண்டு என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்கும். அதனால உங்களோட மைண்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க ஹெல்த்தை தான் பத்திரமா பார்த்துக்கோன்னு. பட் இந்த வாரம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட மைண்டை. அப்படின்னா உங்களோட தாட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப தப்பான தாட்ஸ் வந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல தாட்ஸ் வந்துச்சுன்னா அது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அவ்வளோ ஷார்ப்பாக உங்களோட மைண்ட் பவர் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மைண்டை நீங்கள் தான் இந்த வாரம் ஹேண்டில் பண்ணிக்கணும். இந்த வாரம் யார்கிட்டையும் ரொம்ப பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணுனா உங்களுக்கு எல்லோரும் ஸ்டோரி கேட்குற மாதிரி தான் கேட்பாங்களே தவிர யாரும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. அதனால யார்ட்டையும் பெருசாக ஷேர் பண்ணாதீங்க.
உங்களோட தாட்ஸே பெட்டராக கொடுக்க முடியும், அதனால பெட்டர் ஐடியாஸை கொடுக்க முடியும். அதனால நீங்களே ஒவ்வொரு விஷயத்துக்கும் முடிவெடுத்துக்கலாம். யாரையும் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நடக்கும். அதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்த நேரத்தில் உடனே நடக்காது, யார்கிட்ட போய் டக்குன்னு கேட்கறதுன்னு தெரியாது, என்ன மூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால சில குழப்பங்கள், சில தாமதங்கள் வந்து உருவாகும். அந்த தாமதங்கள் உருவாகிறதுக்கு நீங்கள் தான் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த தாமதமாக ஆயிட்டுருக்கு, இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஓகே, தாமதம் ஆயிடுச்சு, இனிமேல் டிலே பண்ண வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் நினைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட, உங்களுக்கு என்ன வயசானுச்சு என்னவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களோட பேக்கப் சொல்கிறேன், ஒரு பண ரீதியான விஷயங்கள், லேண்டு, வீடு, உங்களுக்குன்னு உண்டான சொத்து மதிப்பெல்லாம் வந்து சேஃபாக நீங்கள் அமைச்சு வச்சுக்குவீங்க. உங்களோட லேட்டர் டைமில், உங்களோட வயசான காலத்தில் எந்த ஒரு சிரமமும் படாமல் உங்களுக்கு உண்டான சொத்து மதிப்பு உங்ககிட்ட இருக்கும். அப்போ வந்து ரிலாக்ஸ்டாக லைஃப்பை லீட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, பணம் வந்து ரொம்ப டக்குன்னு வந்து எடுக்க முடியல, பணத்துக்கு வந்து ரொம்ப சில பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த ஃபேஸில் தான் நடக்குது. உங்களோட வயசான காலத்தில் ரொம்ப சாந்தமாக, எந்த ஒரு பணக்கவலையும் இல்லாமல், யார்கிட்டையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களால் தனியாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு சக்ஸஸை வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து காம்படிஷன் இந்த டைமில் ஏதாவது காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அதில் வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா உங்களோட வில் பவர் பயங்கரமாக இருக்கும். அந்த வில் பவரை யூஸ் பண்ணி உங்களை நீங்கள் எப்படி வேணாலும் டேம் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும், இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு இப்போ தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதில் உங்களோட கம்பெனியில் ஒரு 4 ஸ்டெப்பு தாண்டி இருக்கிற ஒரு போஸ்ட்டோட வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை நினச்சி ஏதோ படிக்க ஆரம்பிக்கிறது, அதை நினச்சி ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பிக்கிறது, அந்த பொசிஷனுக்கு 4 வருஷம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் நினச்சது 6 மாதத்துக்கு அந்த பொசிஷனில் போய் நின்றுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி அதை உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்க பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட எஃபர்ட் தான். நீங்கள் வெளியே இருந்து நடக்கலைன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை, உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இந்த வாரம். ஸோ அதை வந்து பயன்படுத்தி முன்னேறிக்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாரத்தை. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.